പുസ്തകം 2-ാം അധ്യായം 1-ാമത്തെ വാക്യം മാത്രം വായിക്കാം. സമയക്കുറവുള്ളതുകൊണ്ട് ബാക്കി நேரம் நமக்கு குறைவாக இருக்கின்ற காரணத்தினால் 2 ராஜாக்களின் புத்தகம் அதிகாரம் 2 வசனம் 2 2ஆம் அதிகாரத்தினுடைய 1ஆம் வாக்கியம். கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். സമയത്തിനുള്ളിലാണെങ്കിലും നാം 5 ഭാഗങ്ങൾ ചിന്തിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നതിൽ ആദ്യത്തെ 4 ഭാഗങ്ങൾ, അതായത് കെരീത്ത്, സരാഫത്ത്, കർമ്മേൽ, ഹോരേബ് എന്നീ 4 ഭാഗങ്ങൾ നാം ഈ 2 ദിവസമായിട്ട് ചിന്തിച്ചു. கடந்த 2 நாட்களிலே நான் ஏற்கனவே சொன்ன எலியாவை பற்றி 5 பாடங்களிலே 4 பாடங்களை நாம் ஏற்கனவே படித்து முடித்து விட்டோம். எலியா கேரித்தில், எலியா சாரிபாத்தில், எலியா கர்மேல் பர்வதத்தில், எலியா ஓரேபில் ஆல்ரெடி படித்து விட்டோம். இனி எலியாவின் உல்பிராபண சமயമാണ്. இப்பொழுது நாம் படிக்க போவது எடுத்துக்கொள்ளப்படுகிற எலியாவை பற்றி. ഇത് 5 ഭാഗങ്ങളാണ് ഏറ്റവും പ്രധാനമായിട്ടുള്ളത്. இந்த 5 இடங்களை மையமாக வைத்து எலியாவினுடைய வாழ்க்கையை நாம் படிக்கலாம். അതിന്റെ ഇടയിൽ അനേക ഉപവിഷയങ്ങളുണ്ട്. இதுக்கு இடையிலே பல விஷயங்கள் நாம் படிப்பதற்கு இருந்தாலும் എന്നാൽ ഈ 5 ഭാഗങ്ങൾ നമ്മുടെ പുതിയ നിയമ സ്വഭാവവുമായിട്ട് ബന്ധപ്പെട്ടതാണ്. இந்த 5 பகுதிகள் புதிய ஏற்பாட்டு சத்தியத்தோடு கூட மிகவும் நெருக்கமானவையாக இருக்கிறது. ഹോരേബ് വരെ കൃപയുടെ പ്രമാണം വരെയുള്ള അനേക പുതിയ നിയമ കാര്യങ്ങൾ നാം ചിന്തിച്ചു. புதிய ஏற்பாட்டு கிருபையின் உபதேசத்தை பற்றி அநேக பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள முடிந்தது. இனி നമ്മുടെ ഉൽപ്രാപണവുമായി ബന്ധപ്പെട്ട ഏറ്റവും താതാത്മ്യമുള്ള വിഷയമാണ്. நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதலோடுள்ள சம்பந்தப்பட்டதான சில விஷயங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். 45 മിനിറ്റ് സമയത്തിനുള്ളിൽ നാം അതിന്റെ അത്യാവശ്യ കാര്യങ്ങളിലേക്ക് പ്രവേശിക്കുവാനിടയായി. கொடுக்கப்பட்டிருக்கிற 45 நிமிடங்களிலே இந்த முக்கியமான விஷயங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். നമുക്ക് വളരെ വേഗം ആ ഭാഗങ്ങൾ ചിന്തിക്കാം. மிக விரைவாக நான் கடந்து போகலாம். ഏലിയാവ് ഇപ്പോൾ യോർദാന്റെ അപ്പുറത്തേക്ക് വന്നിരിക്കുകയാണ്. യോർദാനുக்கு அந்த பகுதியிலே யோர்தானுக்கு பகுதியிலே வந்திருக்கிறார். വരുവാൻ ദൈവം ആവശ്യപ്പെട്ടിരിക്കുന്നു. ஆண்டவர் அவனிடத்திலே அங்கு வரும்படியாக கட்டளையிட்டார். അവിടെ ഒരു കാര്യം നാം ശ്രദ്ധിക്കണം. அங்கே ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். ഏലിയാവ് പോകുന്ന യോർദാന്റെ அப்புறத்துக்கு போகிற வழிகள் അവിടെ രേഖപ്പെടുத்திയിട്ടുണ്ട്. எந்த வழியாக யோர்தானுக்கு போக வேண்டும் என்கிற விஷயத்தை அங்கே நாம் வாசிக்கிறோம். ஹோரேபில் നിന്ന് മടങ്ങി വന്ന് താൻ ഗിൽഗാലിലായിരുന്നു. ஓரேப்பிலிருந்து அவன் கில்காலுக்கு வந்திருக்கிறான். അതിനുശേഷം ബേതേലിലേക്ക് വന്നു. அதுக்கு பிற்பாடு அவன் பெத்தேலுக்கு போகிறான். പിന്നീട് എരിഹോവിലേക്ക് പോയി. அதுக்கு பிற்பாடு எரிகோவுக்கு போகிறான். അവിടെ നിന്ന് യോർദാന്റെ അപ്പുറത്തേക്ക് പോയി. அந்த இடத்திலிருந்து இப்பொழுது அவன் யோர்தானுக்கு போகிறான். ആ വഴി നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ചു കാണും. இந்த பாதையை நீங்கள் கவனித்தீர்களா? ആ പാതയ്ക്ക് ഒരു പ്രത്യേകതയുണ്ട്. இந்த பாதைக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. இஸ்ரேல் ഈ വഴികളിലൂടെയാണ് അകത്തേക്ക് പ്രവേശിച്ചത്. இஸ்ரவேல் மக்கள் இந்த வழிகளின் வழியாகத்தான் அவர்கள் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். ഏറ്റവും ഒടുവിൽ അവർ യോർദാൻ കടന്നു. ഇസ്രേൽ മക്കൾ അന്ന് യോർദാൻ കടന്നിട്ട് கடைசியாக அவர்கள் இந்த யோர்தானை கடந்து போனார்கள். അവർ അതുപോലെ തന്നെ എരിഹോയിലും അതുപോലെ തന്നെ ബേതേലിലും ഗിൽഗാലിലും എത്തിച്ചേർന്ന് പിന്നാണ് കനാന്റെ ഉള്ളിലേക്ക് പ്രവേശിച്ചത്. எரிகோ അതുപോലെ கில்கால் போன்ற பகுதியின் வழியாகத்தான் அவர்கள் கானானுக்குள் நுழைந்தார்கள். ഇസ്രായേൽ ഏത് വഴികളിലൂടെ കനാനിൽ പ്രവേശിച്ചുവോ അതേ വഴികളിലൂടെ ഏലിയാവ് യോർദാൻ കടന്നു. இஸ்ரவேல் மக்கள் எந்த பாதையின் வழியாக கானானுக்குள் பிரவேசித்தார்களோ அதே பாதையின் வழியாகத்தான் இப்பொழுது எலியா போகிறான். ഏലിയാവ് പുറത്തേക്ക് പോകുന്നു. எலியா வெளியே போகிறான். അവിടെ ഒരു പുതിയ നിയമ പാഠമുണ്ട്. அங்கே ஒரு அற்புதமான புதிய ஏற்பாட்டு சத்தியம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ഭൗതികതയിലേക്ക് എങ്ങനെ പ്രവേശിച്ചു അങ്ങനെ തന്നെ നാം മടങ്ങി പോകേണ്ടവരാണ്. பூமிக்குரிய காரியங்களில் எப்படி நாம் பிரவேசித்தோமோ அப்படியே தான் மறுபடியும் நாம் போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். നാം ഈ ഭൗതികതയിൽ നിന്ന് നിത്യത്തിലേക്ക് പോകേണ്ടവരാണ്. நாம் எல்லாரும் இந்த பூமியில் இருந்து பரலோகத்துக்கு நேராக போக வேண்டியவர்கள். ഇങ്ങോട്ട് കടന്നു വന്നതുപോലെ തന്നെ നാം മടങ്ങിപ്പോയേ മതി. எப்படி வந்தோமோ அப்படியே நாம் போக வேண்டியவர்களாக இருக்கிறோம். ഇവിടെ നമുക്ക് ശാശ്വത ഭവനമില്ല. இந்த உலகத்திலே நமக்கு நிரந்தரமான ஒரு வீடு இல்லை. ഇവിടെ സ്ഥിര പൗരത്വമില്ല. இங்கே நமக்கு நிரந்தரமான குடியுரிமையும் இல்லை. ഇവിടെയുള്ളതെല്ലാം താൽക്കാലികമാണ്. இங்கே இருப்பதெல்லாமே தற்காலிகமானது. ഓരോ നിമിഷവും നാം ആ ചിന്തയോടുകൂടെ விசுவாசிகளாகிய நாம் ஒவ்வொருவரே இந்த சிந்தையோடு கூட நாம் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். നമ്മുടെ ഭൗതിക നന്മകളെല്ലാം താൽക്കാലികം മാത്രമാണ്. நம்முடைய பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தற்காலிகமானவைகள். ഏലിയാവ് ഇതാ യാത്ര ചെയ്യുവാൻ തുടങ്ങുന്നു. எலியா இதோ பயணத்தை தொடங்குகிறான். അത് വളരെ ശ്രദ്ധേയമാണ്. அது மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. കർമ്മേലിലെ അനുഭവത്തിന് ശേഷം വലിയൊരു ഉണർവ് ഇസ്രായേലിൽ ഉണ്ടായി. கர்மேலில் நடந்ததான அந்த சம்பவங்களுக்கு பின்னாலே இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு
எழுப்புதல் உண்டானது. കുറച്ചു പേരെങ്കിലും സത്യദൈവത്തെ സാക്ഷിക്കുവാൻ മുന്നോട്ട് വന്നു. அவர்கள் கொஞ்சம் பேராவது சத்திய தேவனுக்கு நேராக அவருக்கு சாட்சியாக அவர்கள் முன்னேறி வருகிறார்கள். കർമ്മേലിലെ അനുഭവം ഒരു ഉണർവ് ഇസ്രായേൽ മക്കളിൽ ചിലരിൽ ഉണ്ടാക്കി. கர்மேல் பர்வதத்தினுடைய அனுபவமானது அநேகருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினது. ദൈവത്തിന് സാക്ഷ്യം വഹിക്കുവാൻ പലരും പുറത്തേക്ക് വന്നു. ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்கிற வைராக்கியம் அவர்களுக்குள்ளே ஏற்பட்டது. അതാണ് ഏലിയാവിന്റെ ശുശ്രൂഷയുടെ ഒരു ഉണർവെന്ന് പറയുന്നത്. அதுதான் எலியாவினுடைய ஊழியத்திலே மிகப்பெரிய வெற்றி என்று சொல்வது. കർമ്മേലിലെ വിജയം അത് തന്നെയായിരുന്നു. கர்மேல் பர்வதத்தினுடைய வெற்றி அதுதான். ആ വിധത്തിൽ അനേകർ മുന്നോട്ട് വന്നു, அநேகர் முன்னேறி வருகிறார்கள். പരസ്യമായ പേരുകൾ രണ്ടുപേരുടെ മാത്രമേ അന്നേരമുള്ള ഉപദ്യാവ് എലീശ, ആ രണ്ടുപേരുടെ പേരുകൾ അവിടെ ആ രണ്ട് ഭാഗങ്ങളിലായിട്ട് കാണുവാൻ நாம் வாசித்ததன் அந்த பகுதியிலே ரெண்டு முக்கியமான நபருடைய பெயரானது அங்கே குறிக்கப்படுகிறது. ஒன்று ஒபதியா, மற்றொன்று எலிசா. പക്ഷെ പ്രവാചക ശിഷ്യന്മാർ അവിടെ ഉണ്ടാകുവാൻ തുടങ്ങി. ஆனால் நிறைய தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் அங்கே எல்லாம் ஆரம்பித்து விட்டார்கள். ഇവരാരും നേരത്തെ അവരെല്ലാം അവിടെ വിട്ട് ഓടിപ്പോയവരാണ്. ஏற்கனவே அவர்கள் எல்லாரும் அந்த இடத்தை விட்டு ஓடி ஒளிந்து போனவர்கள். അവർ അധികമായി വേലയ്ക്ക് ഇറങ്ങുവാൻ அவர்கள் மீண்டும் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக இறங்கி வருகிறார்கள். എത്രയോ ശക്തമായ ശുശ്രൂഷയാണ് ഏലിയാവ്. எவ்வளவு வல்லமையான ஊழியத்தை எலியா செய்து முடித்திருக்கிறார். അനേകരെ താൻ സ്വാധീനിച്ചു, அநேகரை தம் பக்கமாக ஈர்த்து கொண்டார். കർത്തൃ വേലയ്ക്ക് വേണ്ടി അനേകർ മുന്നോട്ട് വരുവാൻ തുടങ്ങി. அநேகர் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக முன்னேறி வந்தார்கள். അനേകർ ധൈര്യത്തോടു കൂടെ വേലയ്ക്ക് ഇറങ്ങി. அநேகர் தைரியத்தோடு கூட ஆண்டவருடைய ஊழியத்துக்காக முன்னேறி வந்தார்கள். ചെറിയൊരു ശുശ്രൂഷയല്ലായിരുന്നു ഏലിയാവിന്റെ. எலியாவுடைய ஊழியம் என்பது ஒரு சாதாரணமான சிறிய ஊழியம் அல்ல. മഹത്തായ ശുശ്രൂഷ ഏലിയാവ് നിർവഹിച്ചു. மகா பெரிய ஊழியத்தை அவர் செய்து முடித்தார். എന്ന് തന്നെയല്ല ഏലിയാവിന്റെ സ്വർഗാരോഹണ വാർത്ത പ്രവാചക ശിഷ്യന്മാരുടെ ഇടയിൽ പ്രചരിക്കുവാൻ തുടങ്ങി. அங்கே இருந்ததான தீர்க்கதரிசிகளின் புத்திரருக்குள்ளே எலியா இப்பொழுது பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறான் என்கிற செய்தியானது வருகிறது. ഏലിയാവ് യോർദാൻ കടക്കുവാൻ വേണ്ടി പോകുവാണ്. யோர்தானை கடக்கும்படியாக இப்ப எலியா போகிறார். ഗിൽഗാലിൽ എലീശയോടൊന്നിച്ച് കുറച്ച് സമയം ചെലവഴിച്ചു. கில்காலிலே எலிசாவோடு கூட கொஞ்ச நேரத்தை அவர் செலவிடுகிறார். തന്റെ ഇളയ ശിഷ്യനെ വേർതിരിച്ചിട്ട് അവനെ പല കാര്യങ്ങളും അവിടെ വെച്ച് അഭ്യസിപ്പിച്ചു. அங்கே தனக்கு பின்னாலே வரக்கூடிய தீர்க்கதரிசியாகிய எலிசாவுக்கு சில காரியங்களை அவர் சொல்லுகிறார். ആ ശിഷ്യന് ആവശ്യമായ ആത്മീക പരിശീലനം നൽകി. ஆவிக்குரிய சில பயிற்சிகளை அங்கே அவருக்கு கொடுக்கிறார். മരിക്കുവാൻ ആഗ്രഹിച്ചില്ലെന്നാണ് ഇതെല്ലാം തുടങ്ങുന്നത്. அதாவது മരിക്കുവാൻ ആഗ്രഹിച്ചു കുറച്ചു മുമ്പ്, கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக சாக விரும்பினவன். പക്ഷേ ദൈവമായി ഈ ശുശ്രൂഷയിലൂടെ ദൈവദാസനെ പിന്നീട് നടത്തുന്നു. ஆனா இதற்கு பிற்பாடுதான் ஆண்டவர் இப்படிப்பட்டதான காரியங்களை எல்லாம் செய்யும்படியாக அவனை ஆயத்தப்படுத்துகிறார். ഞാൻ ഓർക്കുന്നു, ഞാൻ ഒരിക്കൽ പുനലൂർ കൺവെൻഷന് പ്രസംഗിച്ചുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ, ஒரு முறை நான் புனலூர் என்று சொல்லப்படுகிற இடத்திலே ஒரு மீட்டிங்ல பேசிக் கொண்டிருக்கிற போது 2013 ഞാൻ என்னுடைய நினைவு சரியா இருக்குமானால் 2013 என்று நினைக்கிறேன். ബേഥാനിയയിലെ ലാസറിന്റെ ഉയർപ്പാണ് എന്റെ വിഷയം. என்னுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு பெத்தானியாவிலே உள்ள லாசரு உயிரோடு கூட எழுந்ததான சம்பவம். ആ പ്രസംഗം അവസാനിക്കാറായപ്പോൾ ഒരു വാക്ക് ഞാൻ അറിയാതെ പറഞ്ഞു പോയി. அந்த பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கிற போது ஒரு விஷயத்தை நான் அறியாமல் சொல்லிவிட்டேன். അത് പിന്നീട് പലപ്പോഴും ഞാൻ ആവർത്തിച്ചിട്ടുണ്ട്. എൻ്റെ ജീവിതവുമായിട്ട് ഇതിന് ബന്ധമുണ്ട്. அதுக்கு பிற்பாடு பல சந்தர்ப்பங்களிலே அதை நான் சொல்லி இருக்கிறேன். அது என் வாழ்க்கையோடு கூட மிகவும் சம்பந்தப்பட்ட ஒன்றாயிருந்தது. ആ പ്രസംഗത്തിന്റെ അനേകരിലോട്ട് പ്രസിദ്ധീകരിച്ചപ്പോഴും ആ വാക്കാണ് ഞാൻ അതിന് അടിക്കുറിപ്പായിട്ട് ഇട്ടത്. அநேக இடங்களில் பிரசங்கம் பண்ணுகிற போதெல்லாம் அந்த குறிப்பிட்ட வார்த்தையை நான் அடிக்கோடு காட்டு செய்வேன். അതിങ്ങനെയാണ്, அது இப்படியாக இருந்தது. എല്ലാം അവസാനിച്ചെന്ന് തോന്നുമ്പോൾ അത് ദൈവം പ്രവർത്തിക്കുന്ന നിമിഷമായി. எப்போது நம்மாலே எதுவுமே முடியாது என்று நினைக்கிறோமோ அப்போதுதான் தேவன் தன்னுடைய வேலையை அவர் செய்ய ஆரம்பிக்கிறார். എല്ലാം അവസാനിച്ചെന്ന് തോന്നുമ്പോൾ അവിടെ ദൈവം പ്രവർത്തിക്കുവാൻ തുടങ്ങുന്ന നിമിഷമായി. எப்போது எல்லாம் முடிந்து விட்டது என்று நாம் நினைக்கிறோமோ அப்போதுதான் தேவன் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ഏലിയാവ് എല്ലാം അവസാനിച്ചെന്ന് കരുതി. எலியா நினைத்தான் எல்லாம் முடிந்து விட்டது என்று. ഇനി മരിച്ചാൽ മതി എന്ന് കരുതി. இனி செத்தால் போதும் என்று நினைத்தான். കർത്താവേ, നീ എന്നെ എടുത്തുകൊള്ളണമേ എന്ന് അവൻ ആഗ്രഹിച്ചു. ஆண்டவரே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்கிறான். ഇല്ല, നിന്നെ കുറിച്ചും എന്നെ കുറിച്ചും ചില കാര്യങ്ങൾ ദൈവത്തിന് ആഗ്രഹമുണ്ട്. இல்லை, உங்களை குறித்தும் என்னை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். അത് ഓരോന്നായിട്ട് ഇപ്പോൾ ചെയ്തു തുടങ്ങി. அதை ஒவ்வொன்றாக ஆண்டவர் செய்ய ஆரம்பித்து விட்டார். എലീശയെ വിളിച്ചു വേർതിരിച്ചു. இப்போது எலியாவை தனக்கு பின்னாலே ஊழியக்காரனாக அவர் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். എലീശയെ പരിശീലിപ്പിക്കുന്നു ആത്മീയമായിട്ട്. அங்க எலிசாவுக்கு நல்ல பயிற்சியை கொடுத்து கொண்டிருக்கிறார். പ്രവാചക ശിഷ്യന്മാർ ഉണർത്തപ്പെട്ട് മുന്നോട്ട് വന്നവരെ പരിശീലിപ്പിക്കുന്നു. தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் எல்லாருமே இப்பொழுது மிக உற்சாகத்தோடு ஊழியத்துக்கு வந்திருக்கிறார்கள். ഗിൽഗാലിൽ ആ വിധത്തിലുള്ള ശുശ്രൂഷ താൻ ചെയ്യുന്നു. கில்காலிலே அப்படிப்பட்ட உன்னதமான ஊழியத்தை எலியா செய்தான். 12
കല്ലുകൾ നാട്ടിയ സ്ഥലമാണ് ഗിൽഗാൽ. அந்த இடத்திலே 12 கற்கள் அங்கே நாட்டப்பட்டது. ഇസ്രായേലിനെ നിന്ന നീക്കിക്കളഞ്ഞ സ്ഥലമാണ് ഗിൽഗാൽ. இஸ்ரவேலுடைய நிந்தையானது நீக்கப்பட்ட ஒரு இடமாக அது இருந்தது. അവിടെ താൻ ശുശ്രൂഷ ചെയ്തു. அந்த இடத்திலே ஊழியத்தை செய்தார். അതിനുശേഷം ബേതേലിലേക്ക് താൻ വന്നു. அதுக்கு பிற்பாடு பெத்தேல் என்கிற இடத்துக்கு வருகிறார். யாக்கோபுമായി ദൈവം ഇടപെട്ട സ്ഥലമാണ് ബേതേൽ. பெத்தேல் என்று சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வருவது முன்னொரு காலத்தில் யாக்கோபோடு கூட மிகவும் நெருக்கமான சம்பந்தப்பட்ட ஒரு இடமாக இருந்தது. இஸ்ரேல் கனான் தேசம் கைவசமாக்கியപ്പോൾ ആദ്യം ഉറപ്പാക്കിയ സ്ഥലങ്ങളിൽ ഒന്നാണ് ബേതേൽ. இஸ்ரவேல் மக்கள் முதலாவது தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டபோது அவர்கள் உறுதிப்படுத்தின இடம் இந்த பெத்தேலாக இருந்தது. അതിനുശേഷം എരിഹോവിലേക്ക് കടന്നു വന്നു. அதற்கு பிற்பாடு அவர்கள் எரிகோவுக்கு போனார்கள். അവിടെയാണ് എരിഹോ കോട്ട ദൈവം തകർത്തത്. அங்கதான் ஆண்டவர் எரிகோ கோட்டையை அவர் தகர்த்தார். ഞാൻ പലപ്പോഴും അത്ഭുതപ്പെട്ടിട്ടുണ്ട് എരിഹോ കോട്ട തകർത്ത വിധം. நான் பல சந்தர்ப்பங்களிலே எரிகோ கோட்டையானது தகர்ந்து இடிந்து விழுந்ததை பற்றி நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன். ഈ എരിഹോ കോട്ട എന്ന് പറഞ്ഞാൽ ഇതുപോലൊരു മതിലല്ല കേട്ടോ. எரிகோ கோட்டை என்பது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் சுவர் மாதிரி அல்ல. അതിന്റെ മുകളിലുള്ള വീതിയിലൂടെ രഥങ്ങൾക്ക് സഞ്ചരിക്കുവാൻ കഴിയും. அந்த எரிகோ கோட்டையிலே அந்த சுவரத்தினுடைய அகலம் இருக்கும் அல்லவா, அதிலே பல ரதங்கள் ஒரே நேரத்தில் பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு அகலமாக இருக்கும். അവിടൊക്കെ കാവൽക്കാർക്ക് നിൽക്കുവാൻ കഴിയും. அங்கே பல இடங்களிலே காவற்காரர் இருப்பார்கள். ആ കോട്ട മതിലിനുള്ളിൽ തന്നെ അപ്പാർട്ട്മെന്റുകളുണ്ട്, വീടുകളുണ്ട്. அந்த கோட்டை சுவருக்கு உள்ளேயே பல வீடுகள் இருந்தன. അവിടെ തന്നെയാണ് രാഹാബ് താമസിച്ചിരുന്നത്. அந்த இடத்திலே தான் ராகாப் என்னும் வேசியானவள் இருந்தார். രാഹാബിന്റെ ഫ്ലാറ്റ് അവിടെയായിരുന്നു. ராகாப்பினுடைய வீடு அங்கேதான் இருந்தது. அப்ப അങ്ങനെ വീട് അത്രയും വീതിയുള്ള കോട്ടയാണ്. அவ்வளவு அகலமான ஒரு கோட்டையாக இருந்தது. ഒന്ന് ചിന്തിച്ചു നോക്കുക. நீங்கள் ஒன்று சிந்தித்து பாருங்களேன். ശാസ്ത്രം ഇത്രയും പുരോഗമിച്ചിട്ട് இவ்வளவு விஞ்ஞானம் பெருகியிருந்தும் கூட ആ കോട്ട തകർക്കണമെങ്കിൽ அந்த கோட்டையை இடிக்க வேண்டுமானால் ഡൈനാമിറ്റ് എത്രമാത്രം ഉപയോഗിക്കണം, எவ்வளவு அணுகுண்டுகளை அவர்கள் பயன்படுத்த வேண்டும். പക്ഷേ ദൈവം എന്താണ് ഉപയോഗിച്ചത്? ஆண்டவர் என்ன பயன்படுத்தினார்? ദൈവം ഉപയോഗിച്ചത് ദൈവജനത്തിന്റെ ശബ്ദമാണ്. தேவன் பயன்படுத்தினது தேவனுடைய பிள்ளைகள் போட்டதான அந்த சத்தம். ആ ശബ്ദവീചികളിൽ ദൈവത്തിന്റെ സർവശക്തി വ്യാപരിച്ചപ്പോൾ அந்த சத்தத்தின் வழியாக சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. എരിഹോ കോട്ട ഇടിഞ്ഞു, ഇസ്രായേലിന് വിജയം ലഭിച്ചു. எரிகோ கோட்டையானது தகர்ந்து விழுந்தது. இஸ்ரவேல் ஜனம் வெற்றியை ആ சொந்தமாக்கினார்கள். എരിഹോയിൽ താൻ മൂന്നാമത് എത്തിച്ചേർന്നു. அந்த இடத்துக்கு தான் எலியா இப்போது வருகிறார். അതിനുശേഷം പിന്നെയും മുന്നോട്ട് നടന്നു. அதுக்கு பிற்பாடு முன்னாலே போகிறார். അപ്പോൾ അദ്ദേഹം ഗിൽഗാലിൽ നിന്ന് ബേതേലിലേക്ക് വന്നു. கில்காலில் இருந்து பெத்தேலுக்கு வருகிறார். അവിടെ നിന്ന് എരിഹോയിലേക്ക് വന്നു. அங்கே இருந்து எரிகோவுக்கு வருகிறார். അവിടെ നിന്ന് യോർദാനിലേക്ക് വന്നു. அங்கே இருந்து யோர்தானுக்கு வருகிறார். ഇസ്രായേൽ എങ്ങനെ ഉള്ളിലേക്ക് പ്രവേശിച്ചു അതേ പാതയിലൂടെ തിരിച്ചു വരിക. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி கானானுக்குள் எந்த வழியாக போனார்களோ அதே வழியாக இவன் போகிறார். പുരോഹിതന്മാർ കാൽ വെച്ചപ്പോൾ വെള്ളം രണ്ടായി പിരിഞ്ഞ യോർദാൻ. அதாவது யோர்தான் என்று சொல்லும்போது ஆசாரியர்கள் கால் வைத்த போது அந்த யோர்தான் நதியானது இரண்டாக பிளந்தது. യോർദാനെ പറയുന്നത് മരണ നദി എന്നാണ്. யோர்தானுக்கு மற்றொரு பெயர் உண்டு, அது மரண நதி. മരണ നദിയിലെ വിജയം ദൈവം കൊടുത്ത നദിയാണ് യോർദാൻ നദി. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றியை கொடுத்த அந்த நதி மரண நதி. അതിന് രണ്ട് ആത്മീക അർത്ഥങ്ങളുണ്ട്. அதுல ரெண்டு ஆவிக்குரிய சத்தியங்கள் இருக்கிறது. ഒന്ന് ആത്മീകമായ അർത്ഥം, ஒன்று ஆவிக்குரிய அர்த்தம், ഒന്ന് യാഥാർത്ഥ്യമായ അർത്ഥം, மற்றொன்று யதார்த்தமான அர்த்தம். ഇസ്രായേൽ മക്കൾ യോർദാൻ വിഭജിച്ചപ്പോൾ മരണത്തിന്റെ മേലെ ജയമുണ്ടായി. இஸ்ரவேல் மக்கள் அந்த யோர்தானை இரண்டாக பிரித்த போது மரணத்தின் மீது அவர்கள் வெற்றி கண்டார்கள். നാം യേശു ക്രിസ്തു വിശ്വസിക്കുമ്പോൾ ആത്മീക യാഥാർത്ഥ്യം നിവൃത്തിയാകും. ஆவிக்குரிய நிலையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிற போது மரணத்தின் மீது நமக்கு வெற்றி கிடைக்கிறது. ആത്മീക അർത്ഥത്തിൽ ഇവിടെ ഇരിക്കുന്ന എല്ലാ വിശ്വാസികളും மரணத்தின் மேல் ஜெயம் கொண்டவரான். அந்த அர்த்தத்திலே இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நாம் அனைவருமே மரணத்தின் மீது ஜெயம் பெற்றவர்கள். நாம் யோர்தான் என்ற மரண நதி கடந்தவரான். நாம் எல்லாருமே ஆவிக்குரிய நிலையிலே மரணம் என்கிற யோர்தான் நதியை கடந்து வந்தவர்கள். ക്രൂശിലെ മരണത്തിൽ നാം മരിച്ചു, അവന്റെ പുനരുദ്ധാനത്തിൽ നാം ഉയർത്തെഴുന്നേറ്റു. சிலுவை மரணத்திலே அவரோடு கூட நாம் மரித்தோம், இப்பொழுது நாம் உயிரோடு கூட எழுந்து வந்திருக்கிறோம். എന്നാൽ ഇത് അക്ഷരീകമാകുവാൻ പോകുന്നു. அது எழுத்தின்படியாக நிறைவேறப் போகிறது. അതാണ് ഏലിയാവ് തിരിച്ചു വരുമ്പോഴും ആ യോർദാൻ വിഭജിക്കുന്നത്. ஆகவே தான் எலியா திரும்பி வருகிற போது அதே யோர்தான் இப்பொழுது பிளக்கப்படுகிறது. യോർദാൻ രണ്ട് പ്രാവശ്യം വിഭജിച്ചല്ലോ. யோர்தான் இரண்டு முறை அது பிளந்தது அல்லவா? അങ്ങോട്ട് പോയപ്പോൾ ആത്മീയ യാഥാർത്ഥ്യത്താൽ അത് വിഭജിച്ചു. அந்த பக்கம் போகிற போது ஆவிக்கு நிலையில அது பிரிந்தது. ഇങ്ങോട്ട് ഏലിയാ വരുമ്പോൾ അക്ഷരീകമായിട്ട് അത് വിഭജിച്ചു. இங்க திரும்பி வருகிற போது எழுத்தின்படியாக அது பிரிந்தது. നമ്മുടെ കർത്താവ് വരുമ്പോൾ നമുക്ക് അക്ഷരീകമായി മരണം മാറിപ്പോകും. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மீண்டும் வருகிற போது எழுத்தின்படியே நம்முடைய உயிர்த்தெழுதலும் நடைபெறும். ഏകദേശം 20 വർഷത്തെ ശുശ്രൂഷയാണ് ഏലിയാവിനുള്ളത്. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளின் ஊழியத்தை தான் எலியா செய்திருக்கிறார். കെരീത്തിൽ നിന്ന് താൻ സരാഫത്തിൽ വീണ്ടും ആവർത്തിക്കും, നമ്മുടെ മനസ്സിലേക്ക് അത് വരാനാണ്.
സരാഫത്ത്, അതിനുശേഷം കർമേൽ, ഹോരേബ് വരെ ഏകദേശം 20 വർഷങ്ങൾ ഉണ്ടായിരുന്നു. அதாவது நான் வாசித்ததான கேரியத்திலிருந்து சாரிபாத்து வந்து, சாரிபாத்திலிருந்து கர்மேல் வந்து, கர்மேலிருந்து ஓரைப் வந்து, இந்த இடைப்பட்ட காலங்களிலே 20 ஆண்டுகள் கடந்து விட்டன. ഇപ്പോൾ സ്വർഗാരോഹണത്തിന് സമയം അടുത്തിരിക്കുന്നു. இப்பொழுது பரலோகத்துக்கு போவதற்கான நேரம் எடுத்து விட்டது. കർത്താവിന്റെ ദാസൻ പോൾ ഇമാനുവൽ ബ്രദർ ആദ്യം സൂചിപ്പിച്ചൊരു കാര്യം എത്ര അന്വർത്ഥമാണ്. நம்முடைய அன்புக்குரிய தேவ ஊழியர் முதல்ல சொன்னது எவ்வளவு உண்மையான ஒன்றாக இருக்கிறது. ഓരോ ആഴ്ച കഴിയുന്തോറും നമ്മുടെ സമയം അടുത്തു വരുന്നു. ஒவ்வொரு வாரம் முடிகிற போதும் பரலோகத்தோடு கூட நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ദൈവത്തിന്റെ സമയത്തോട് നാം അടുത്തു വരികയാണ്. தேவன் அண்டையிலே கிட்டு சேர்ந்து கொண்டிருக்கிறோம். കഴിഞ്ഞ ആഴ്ചത്തേക്കാൾ ഒരാഴ്ച കഴിഞ്ഞിരിക്കുന്നു. கடந்த வாரத்தை விட ஒரு கொஞ்சம் கூட நெருங்கி விட்டோம். അടുത്ത ആഴ്ച നാം എവിടെ ആയിരിക്കുമോ? സ്വർഗത്തിലായിരിക്കും. ആർക്കറിയുവാൻ? அடுத்த வாரம் நாம் இங்கே இருப்போமா அல்லது பரலோகத்தில் இருப்போமா? யாருக்கு தெரியும்? ഇതാ ഏലിയാവ് അടുത്തടുത്ത് വരുന്നു. எலியா அருகிலே நெருங்கி விட்டான். കെരീത്തിൽ നിന്ന് താൻ സരാഫത്തിൽ വന്നപ്പോൾ അടുത്തു. கேரியத்திலிருந்து சாரிபாத்துக்கு வந்தபோது கொஞ்சம் கூட நெருங்கி விட்டான். അവിടുന്ന് കർമേലിൽ വന്നപ്പോൾ കുറെ കൂടെ അടുത്തു. அங்கிருந்து கர்மேல் வந்தபோது கொஞ்சம் கூட நெருங்கி விட்டான். അവിടുന്ന് ഹോരേബിൽ വന്നപ്പോൾ വീണ്ടും അടുത്തു. அங்கிருந்து ஓரேப்புக்கு வந்தபோது இன்னும் கொஞ்சம் கூட நெருங்கி விட்டான். പിന്നീട് ഗിൽഗാലിലേക്ക് വന്നപ്പോൾ വീണ്ടും അടുത്തു. அங்கிருந்து கில்கால் வந்தபோது இன்னும் கூட கொஞ்சம் நெருங்கி விட்டான். അവിടുന്ന് ബേതേലിലേക്ക് വന്നപ്പോൾ വീണ്ടും അടുത്തു. அங்கிருந்து பெத்தேலுக்கு வந்தபோது இன்னும் கூட நெருங்கி விட்டான். ഇതാ ഇപ്പോൾ യോർദാൻ കടക്കുവാൻ. ஆனால் இப்போது அவன் யோர்தானை தாண்டி போக போகிறான். ഏറ്റവും അടുത്തിരിക്കുന്നു. மிகவும் நெருங்கி விட்டான். പ്രിയ ദൈവജനമേ, നാം ഏറ്റവും അടുത്തിരിക്കുന്നു. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, மிகவும் நான் இருக்கிறோம், மிகவும் பக்கத்தில் இருக்கிறோம். നിന്റെ കർത്താവിനെ എതിരേൽപ്പാൻ ഒരുങ്ങിക്കൊള്ളുക. உங்களுடைய ஆண்டவரை, உங்களுடைய இரட்சகரை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். സമയം അടുത്തിരിക്കുന്നു. நேரம் சமீபமாயிருக்கிறது. കാലം ഇനി ഉണ്ടാകുകയില്ല. இன்னும் காலம் இல்லை. നമ്മുടെ കർത്താവ് നമുക്ക് വേണ്ടി വരുവാൻ പോകും. நம்முடைய ஆண்டவர் நம்மை சேர்த்துக் கொள்ளும்படியே வரப்போகிறார். നാം അക്ഷരികമായി മരണത്തെ ജയിക്കുവാൻ പോകുന്നു. எழுத்தின்படியாகவே மரணத்தை நாம் ஜெயித்து நாம் எழுந்திருக்க போகிறோம். നാം യോർദാൻ കടക്കുവാൻ പോകുന്നു. நாம் யோர்தானை கடந்து போக போகிறோம். காரணம் നമ്മുടെ പൗരത്വമോ സ്വർഗ്ഗത്തിലുള്ളതാണ്. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. അവിടുന്ന് നമ്മുടെ രക്ഷിതാവ് നമ്മെ ചേർപ്പാൻ വരുമെന്ന് നാം അറിയാം. அங்கே இருந்து நம்முடைய இரட்சகர் வர நாம் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். രഥങ്ങൾ തന്നെ എതിരേൽക്കുവാൻ വരുവാൻ. இதோ ரதங்கள் அவனை எதிர்கொண்டு போக வருகிறது. രഥങ്ങൾ എന്ന് പറയുന്ന യാഥാർത്ഥ്യത്തെയാണ് കാണിക്കുന്നത്. அங்கே ரதங்கள் என்று சொல்வது யதார்த்தமான உண்மையை காண்பிக்கிறது. നമുക്കറിയാലോ, யோசேப் குறை நாள் மிஸ்ரൈமிലായിരുന്നു. நமக்கு தெரியும் அல்லவா, யோசேப்பு கொஞ்ச காலம் அவன் எகிப்திலே இருந்தான். അപ്പൻ വിചാരിച്ചു അവൻ മരിച്ചു. യാക്കോബ് വിചാരിച്ചു മരിച്ചു പോയത്. யாக்கோபு நினைத்தான் தன்னுடைய மகன் செத்து போனான் என்று நினைத்தார். സഹോദരന്മാർ ആ കള്ളമാണ് വന്ന് പറഞ്ഞു വിശ്വസിച്ചു. அப்படிப்பட்ட நிலையில தான் யோசேப்புடைய சகோதரர்கள் தகப்பனிடத்தில் அப்படி பொய்யை சொல்லி இருந்தார்கள். എത്രയോ വർഷം പ്രിയ മകൻ മരിച്ചുപോയെന്ന് പറഞ്ഞ പിതാവ് വേദനയോടെ കഴിഞ്ഞു. எத்தனையோ வருஷங்கள் தான் அதிகமாக நேசித்த அன்பு மகன் செத்து போய் விட்டான் என்ற எண்ணம் தான் யாக்கோபுடைய மனசுக்குள்ள இருக்கிறது. ഒടുവിൽ ആ ക്ഷാമത്തിൽ സഹോദരന്മാർക്ക് ഇസ്രായേലിൽ വരേണ്ടി വന്നു. ഈജിപ്തിൽ വരേണ്ടി വന്നു. கடைசியிலே பஞ்சம் ஏற்பட்ட போது அந்த சகோதரர்கள் இப்பொழுது எகிப்துக்கு வந்திருக்கிறார்கள். ഒടുവിൽ വളരെ അതിശയകരമായ പല കാര്യങ്ങളും അവിടെ സംഭവിച്ചു. നമുക്കറിയാം அது என்னென்ன ஆச்சரியமான காரியங்கள் அங்கே நடந்தது என்பது நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும். யோசேப்பு சகோதரന്മാർക്ക് തന്നെ வெளிப்படுத்தி, அங்கே யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு தன்னைத்தானே வெளிப்படுத்துகிறான். അവർ അത്ഭുതപ്പെട്ടു പോയി. அவர் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். അതുപോലെ അത്ഭുതം ഞാൻ പഴയ നിയമത്തിൽ വേറെ കണ്ടിട്ടില്ല. அதுபோல ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை நான் பழைய ஏற்பாட்டில் வேற எங்கு நான் பார்த்ததில்லை. തങ്ങൾ കൊന്നെന്ന് വിചാരിക്കുന്നവൻ തങ്ങളുടെ സഹോദരനായി ഇതാ രാജ്യത്തിൽ രണ്ടാമനായി ഞങ്ങളുടെ മുമ്പിൽ നിൽക്കുന്നു. எந்த சகோதரன் செத்து போனான் என்று பொய் சொன்னார்களோ அதே சகோதரன் அந்த நாட்டிலேயே இரண்டாவது நபராக இருக்கிறார். ഞാൻ പറയാൻ ഉദ്ദേശിക്കുന്നതിലേക്ക് വേഗം വരട്ടെ. நான் சொல்ல நினைத்ததை சொல்லுவதற்கு முற்படுகிறேன். ഒടുവിൽ യോസേഫ് സഹോദരന്മാർ, നിങ്ങൾ വേഗം പോയി എൻ്റെ അപ്പനോട് കാര്യങ്ങളൊക്കെ പറയുക. அதுக்கு கடைசியிலே அவர் சொல்லுகிறான் தன்னுடைய சகோதரை பார்த்து, நீங்கள் வேகமாக போய் அப்பாட்ட போய் சொல்லுங்க. ആ സഹോദരന്മാർ അവിടെ ചെന്ന് അപ്പനോട് പറഞ്ഞു. അപ്പം വിശ്വസിച്ചു. தகப்பனிடத்திலே வந்து அந்த சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், தகப்பன் அதை நம்பினானா? അപ്പൻ വിശ്വസിച്ചില്ലത്. தகப்பன் நம்பவில்லை. ഇതെല്ലാം വെറുതെ പറയുന്നതാണ്. இவங்கெல்லாம் பொய் சொல்றாங்க என்று പക്ഷെ நினைத்தார். അപ്പൻ വിശ്വസിച്ചു. എപ്പോൾ? அவன் விசுவாசித்தான். எப்போது? யோசேப் അയച്ച രഥങ്ങൾ കണ്ടപ്പോൾ, யோசேப்பு எப்போது ரதங்களை அனுப்பினானோ அந்த ரதங்களை பார்த்தபோது, അപ്പോൾ യാക്കോബ് വിശ്വസിച്ചു എന്നാണ്. அப்போது யாக்கோபு அதை கண்டு விசுவாசித்தான். രഥങ്ങൾ യാഥാർത്ഥ്യത്തെയാണ് കാണിക്കുന്നത്. ரதங்கள் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തു സ്വർഗ്ഗത്തിൽ പ്രവേശിച്ചു എന്ന് എങ്ങനെ നമുക്കറിയാം? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவான பரலோகத்துக்கு போய்விட்டார்
செய்வார் என்பது நமக்கு எப்படி தெரியும்? അതിന്റെ ഏറ്റവും വലിയ തെളിവാണ് പരിശുദ്ധാത്മാവ് ഭൂമിയിലേക്ക് அதற்கு மிகப்பெரிய ஒரு தெளிவுதான் அவர் சொன்னபடியே பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு ஊற்றப்பட்டார். ക്രിസ്തുവിന്റെ വചനത്തിന്റെ നിവൃത്തിയാണ്. கிறிஸ்துவானவர் சொன்னதான வார்த்தையினுடைய நிறைவேறுதலாக அது இருந்தது. രഥങ്ങൾ യാഥാർത്ഥ്യത്തെ കാണിക്കുന്നു. ரதங்கள் உண்மையை சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ഒടുവിൽ ഏലിയാവ് ആ കാര്യം പറഞ്ഞു, ഞാൻ ഇതിനെ എടുത്തുകൊള്ളാൻ പോവുകയാണ്. கடைசியிலே எலியா சொல்கிறார், நான் இப்பொழுது பரலோகத்துக்கு போக போகிறேன். ഏലിയാവിന് അപ്പത്തേക്ക് മനസ്സിലായി ദൈവം തനിക്ക് ഒരു പ്രത്യേക പദവി നൽകുവാൻ പോകുന്നു. எலியாவுக்கு புரிந்து விட்டது, ஆண்டவர் வித்தியாசமான முறையிலே என்னை எடுத்துக்கொள்ளப்பட போகிறார், മഹത്വം നൽകുവാൻ പോകുന്നുവെന്ന് മനസ്സിലായി. எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிமையை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டார். എനിക്ക് അദ്ദേഹത്തിന്റെ ആത്മീയ ശുശ്രൂഷയിലെ വിനയം അതൊന്ന് പാലിക്കാൻ കഴിഞ്ഞിരുന്നെങ്കിൽ എന്ന് ഞാൻ ആഗ്രഹിക്കാറുണ്ട്. நான் இதெல்லாம் படிக்கிற போது எலியாவிடத்திலே இப்படிப்பட்ட ஆவிக்குரிய நல்ல பாடங்களை நான் கற்றிருப்பேன், ஆனால் எவ்வளவு நன்றாயிருக்கும் என்று யோசிக்கிறேன். പലപ്പോഴും എന്റെ ജഡം അതിന് സമ്മതിക്കുന്നില്ലെന്ന് ഞാൻ വിചാരിക്കുന്നു. பல சந்தர்ப்பங்களில் நம்முடைய சரீரம் அதற்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறது உண்மை. എങ്കിലും ഞാൻ ശ്രമിക്കാറുണ്ട്. என்றாலும் நான் அதற்காக முயற்சி ദൈവം செய்கிறேன். തനിക്ക് ഉന്നതമായ ഒരു പദവി നൽകുവാൻ പോകുന്നു. தேவன் எனக்கு மிக உன்னதமான ஒரு வேலையை, ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார். അതിപ്പോൾ തൽക്കാലം മറ്റാരും കാണണ്ട. அந்த காரியத்தை தற்காலிகமாக இப்போதைக்கு யாரும் பார்க்க வேண்டாம். നിങ്ങളെല്ലാം ഇവിടെ ഇരിപ്പിൻ, ഞാൻ പോകട്ടെ. நீங்க எல்லாம் இங்க இருங்க, நான் மட்டும் போறேன். അത് മറ്റുള്ളവർ ഇപ്പോൾ കാണേണ്ടതില്ല. மற்றவர்கள் அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. അതൊരു അപൂർവ അനുഭവമാകും, അതുവരെ ഇല്ലാത്തതാകുമെന്ന് ഏലിയാവിന് മനസ്സിലായി. எலியாவுக்கு தெரிந்து விட்டது இதுவரைக்கும் நடைபெறாத ஒரு சம்பவம் தற்பொழுது தன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது என்று. ആ ഭാഗങ്ങൾ വായിച്ചാൽ മനസ്സിലാകുന്നത് അങ്ങനെയാണ്. அந்த பகுதியை நான் வாசிக்கும் போது இப்படிப்பட்ட சத்தியம் நமக்கு தெரிய வரும். ഏലീശ തന്റെ സ്വർഗ്ഗാരോഹണം കാണുവാൻ ഏലിയാവ് ഒരു അർത്ഥത്തിൽ ആഗ്രഹിക്കുന്നില്ല. எலிசா தான் பரமேறி போவதை எலிசா பார்க்க கூடாது என்று எலியா நினைக்கிறார். പലപ്പോഴും ഏലീശയെ നിരുത്സാഹപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. பல சந்தர்ப்பங்களிலே இந்த எலிசாவை அவனை தைரியப்படுத்தியிருக்கிறார். അതിന്റെ പ്രധാന കാരണം താൻ ഒരു പ്രസിദ്ധിയും ആഗ്രഹിക്കുന്നില്ല. அதற்கு காரணம் எந்த விதமான புகழும் தனக்கு வரக்கூடாது என்று. നാം ആയിരുന്നെങ്കിലോ, நாமாக இருந்தால் പൈസ കൊടുത്തെങ്കിൽ ഒരു 1000 പേരെ കൂട്ടി വരുത്തും. ரூபா கொடுத்து அது ஒரு 1000 பேரை கூட்டி சேர்த்திருப்போம். ഒരു 4-5 ചാനലുകാരെ വിളിച്ചു വരുത്തും. ஒரு 4-5 டிவி காரங்களை கொஞ்சம் நம்ம கூட்டி வச்சிருப்போம். ആ രഥങ്ങൾ വരുമ്പോൾ ഞാൻ പോകുന്നത് എല്ലാവരും കാണണം. அந்த ரதங்கள் எல்லாம் வருகிற போது நீங்க எல்லாரும் பார்க்கணும். അത് ടിവിയിൽ എല്ലാവരും ഒന്ന് കണ്ടിരുന്നെങ്കിൽ എന്ന് നാം ആഗ്രഹിക്കുന്നു. எல்லா டிவிகளிலும் அதை ஒளிபரப்பு செய்யணும். 10 പേരുടെ മുമ്പിൽ ഞാൻ ഒന്ന് പ്രസിദ്ധനായി തീർന്നുവെങ്കിൽ, 10 பேருக்கு முன்பாக நான் பெரிய ஆளாக என்னை காண்பிக்க வேண்டும். വാസ്തവത്തിൽ അത് ആ വിധത്തിലാണ് പലപ്പോഴും മനുഷ്യനാണെങ്കിൽ ചിന്തിക്കുന്നത്. மனுஷனாக இருந்தால் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. വാസ്തവത്തിൽ ദൈവം എടുത്ത് ഉപയോഗിച്ച അനേക ദൈവദാസന്മാർ നേരെ തിരിച്ചാണ് ചിന്തിക്കുന്നത്. தேவனாலே பயன்படுத்தப்பட்டதான அநேக தேவனுடைய பிள்ளைகள் இப்படி நேர்மாறாகத்தான் சிந்திக்கிறார்கள். அவருடைய பிரசித்தி யாரும் കാണണ്ട. அவருடைய அந்த மேன்மையான காரியத்தை யாரும் பார்க்க விரும்பாதவர்கள். യോഹന്നാൻ സ്നാപകനെ കുറിച്ച് ഞാൻ പ്രസംഗിക്കാറുണ്ട്. யோவான் ஸ்நாபகனை பற்றி நான் பேசுவேன். നീ ആരാകുന്നുവെന്ന് ചോദിച്ചപ്പോൾ, நீ யார் என்று கேட்டபோது അദ്ദേഹത്തിന് വേണമെങ്കിൽ പറയാമായിരുന്നു. அவனாலே வேண்டுமானால் சொல்லி இருக்கலாம், ഏലിയാവിന്റെ ആത്മാവോടുകൂടി ഒരുവൻ വരുമെന്നുണ്ടല്ലോ, ആ യോഹന്നാനാണ് ഞാൻ. எலியாவின் ஆவியே உடையவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதல்லவா, அந்த நபர் தான் நான் என்று சொல்லி இருக்கலாம். സഖരിയാവിന് ദൂതൻ പ്രത്യക്ഷപ്പെട്ട വിധത്തിൽ ഉണ്ടായവനാണ് ഞാൻ. சகரியாவுக்கு எப்படி வெளிப்படுத்தப்பட்டதோ அப்பேற்பட்ட நிலையிலே உண்டானவன் தான் நான். കർത്താവിന് വേണ്ടി വഴിയൊരുക്കുവാൻ പ്രവചിക്കപ്പെട്ടവനാണ് ഞാൻ. கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக அனுப்பப்பட்டவன் நான் தான். അങ്ങനെ പറഞ്ഞിരുന്നുവെങ്കിൽ ഒരു തെറ്റും ഉണ്ടാകുമായിരുന്നു. அப்படி சொல்லி இருப்பானால் எந்த விதமான தவறும் வந்திருக்காது. നീ ആരാകുന്നുവെന്ന് ചോദിച്ചപ്പോൾ, நீ யார் என்று கேட்டபோது അവൻ சொன்னது മരുഭൂമിയിൽ വിളിച്ചു പറയുന്നവന്റെ ശബ്ദം ഞാനാകുന്നു. വനാന്തരത്തിലെ കൂപ്പിടുന്നവരുടെ சத்தம் நான் தான் என்று சொன்னார். മരുഭൂമിയിൽ വിളിച്ചു പറയുന്നവൻ ഞാനല്ല, அதாவது வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவன் நான் என்று சொல்லவில்லை. മരുഭൂമിയിൽ വിളിച്ചു പറയുന്നത് ദൈവമാണെങ്കിൽ ഞാൻ ആ ശബ്ദബീജികൾ. വനാന്തരത്തിലെ கூப்பிடுகிறது தேவனாக இருப்பாரானால் நான் ஒரு சத்தமாக மட்டும் இருக்கிறேன். പലപ്പോഴും നാം സാക്ഷ്യം പറയുമ്പോൾ നല്ല പല വാക്കുകൾ ഉപയോഗിക്കാറുണ്ട്, അതിലൊരു തെറ്റുമില്ല. பல சந்தர்ப்பங்களிலே நாம் சாட்சி சொல்கிற போது நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துவோம், அது தவறு இல்லை. ദൈവത്തിന് വേണ്ടി ഞാനൊരു മാനപാത്രമായി തീരുവാൻ ആഗ്രഹിക്കുന്നു. ஆண்டவருக்காக நான் ஒரு பானபலியாக வார்க்கப்பட்டு போவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். ദൈവം ഉപയോഗിക്കുന്ന ഒരു ഉപകരണമായി തീരുവാൻ ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നു. தேவன் பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். അത് നമ്മുടെ താഴ്മയിൽ പറയുന്ന നല്ല കാര്യങ്ങളാണ്. அது நம்முடைய தாழ்மையான எண்ணத்தை வெளிப்படுத்துகிறது, நல்லதுதான். ഒരു പാത്രത്തിന് ഒരു ആകൃതിയെങ്കിലും ഉണ്ട്. ஒரு பாத்திரத்துக்கு ஒரு முடிவு இருக்கிறது. ഒരു ഉപകരണത്തിനുമുണ്ട് ഒരു മുടിവ്, ஒரு வடிவம் இருக்கிறது. ഉപകരണത്തിനുമുണ്ട് ആകൃതി.
அந்த ஒரு உபகரணத்துக்கு ஒரு வடிவம் இருக்கிறது. എന്നാൽ ശബ്ദവീചികൾ കാണുവാൻ കഴിയുകയില്ല. ஆனால் இந்த சத்தத்தை யாராலும் பார்க்க முடியாது. ഞാനിപ്പോൾ എന്നെ കാണാം, എന്റെ ശബ്ദമാർക്കും കാണാൻ കഴിയുകയില്ല. என்னை நீங்கள் பார்க்கலாம், என் சத்தத்தை உங்களாலே பார்க்க முடியாது. ഞാൻ പറഞ്ഞത് அതാണ്. யோவான் அதைத்தான் சொன்னான். ദൈവത്തിന്റെ ശബ്ദത്തിന്റെ വീചികൾ മാത്രമാണ് ഞാൻ. நாம் எல்லாருமே தேவனுடைய சத்தத்தினுடைய சத்தங்களாக மட்டும் இருக்கிறோம். ഇതുപോലെ ദൈവ ശുശ്രൂഷയിൽ തന്നെ താഴ്ത്തിയ ഒരു വൃത്തിനെ ഞാൻ കണ്ടിട്ടില്ല. இதுபோல தேவனுடைய சமூகத்திலே தன்னைத்தானே தாழ்த்தின வேறு ஒரு நபரை நான் பார்த்ததில்லை. അതുകൊണ്ടായിരിക്കും സ്വർഗ്ഗരാജ്യത്തിൽ അവൻ ഏറ്റവും വലിയവനെന്നും കർത്താവ്. ஆகவே தான் பரலோகத்தில் அவன் பெரியவனாயிருப்பான் என்று ஆண்டவரே கூறினார். മടങ്ങി നമുക്ക് ഏലിയാവിലേക്ക് വരാം. எலியாவுடைய வாழ்க்கைக்கு மீண்டும் வருவோம். ഈ കെട്ടുപാടുകൾ തന്നെ പുറകോട്ട് വലിക്കുന്നതൊന്നും ഉണ്ടാകരുതെന്ന് ஏலியாவை ஆகிரகிச்சார். எலியா வேறு எதுவுமே நம்மை பின்வலிக்க கூடாது என்கிறதான முடிவோடு கூட இருக்கிறார். നമ്മുടെ കർത്താവ് വരുവാൻ പോകുന്നു. நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார். நாம் ഉയരങ്ങളിലേക്ക് എടുക്കപ്പെടുവാൻ പോകുന്നു. நாம் பரலோகத்துக்கு நேராக எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். ഒരു പാശങ്ങളും ഒരു കെട്ടുകളും നമ്മളെ ഇവിടെ കെട്ടിവെക്കുവാൻ ഇടയാകും. இந்த உலகத்திலே எந்த ஒரு காரியமும் நம்மை இறுக்கி கட்டி வைக்க கூடாது. எல்லா கெட்டுபாடுகளையும் நாம் அறுத்து நீക്കുക. நம்மை நெருங்கி இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அகற்றி விட வேண்டும். ലൗകിക താല്പര്യങ്ങളും സ്നേഹങ്ങളും നാം മനഃപൂർവ്വം വേണ്ടെന്ന് വെക്കുക. பூமிக்குரியதான சகலவிதமான இன்பங்களையும் காரியங்களையும் நாம் அடியோடு கூட வெறுத்து விட வேண்டும். ഇവിടെ ഏലിയാവ് പൂർണ്ണമായ ഏകാഗ്രതയിലായി. இங்கே எலியா பரிபூர்ணமாக ஒரே சிந்தையோடு கூட இருக்கிறார். പൂർണ്ണമായ മനസ്സുരുക്കത്തിലായി, முழுவதுமாக ஆயத்தமாய் இருக்கிறார். അങ്ങനെ സ്വർഗ്ഗത്തിലേക്ക് പ്രവേശിക്കുവാൻ ആഗ്രഹിക്കുന്നു. அப்படிப்பட்ட நிலையிலே பரலோகத்துக்கு போக அவன் விரும்பினார். എല്ലാ സഹോദരന്മാരും, அன்பு எல்லா சகோதரர்களும், எல்லா சகோதரிகளும், രക്ഷിക്കപ്പെട്ട എല്ലാ ദൈവമക്കളും, ரட்சிக்கப்பட்டதான ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் നാം സ്വർഗ്ഗത്തിൽ പ്രവേശിച്ചേ മതിയാകും. நாம் எல்லாரும் பரலோகத்துக்கு போய் தான் ஆக வேண்டும். നാം എത്രമാത്രം ഒരുങ്ങിയിരിക്കുന്നു, நாம் எந்த அளவுக்கு ஆயத்தமாய் இருக்கிறோம், എത്രമാത്രം ആഗ്രഹിക്കുന്നു, எந்த அளவுக்கு நாம் அதை விரும்புகிறோம், അതനുസരിച്ച് നാം സ്വർഗ്ഗത്തിൽ ഏറ്റവും അധികം സന്തോഷിക്കും. அதற்கு ஏற்றார் போல பரலோகத்துக்கு நாம் போய் அங்கே சந்தோஷமாய் இருப்போம். ഏലിയാവും എലീശയും ഒന്ന് പെട്ടെന്ന് പറയട്ടെ, சீக்கிரமாக சொல்கிறேன். എലീശ വളരെ സ്വാധീനിക്കപ്പെട്ടു ഏലിയാവിനാൽ. எலியாவினாலே எலிசா அங்கே ஈர்க்கப்படுகிறான். ഒരു ഭാഗത്ത് ലോകത്തിലെ ശുശ്രൂഷയിൽ നിന്നും പോകുവാൻ നിൽക്കുന്ന ദൈവദാസൻ, ஒரு இடத்திலே இந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு போகிறதான எலியா, மறுபாகത്ത് പുതിയ ചുമതലകൾ ഏൽക്കുന്ന ദൈവദാസൻ. மறுபகுதியில் இன்னொரு பக்கம் பார்த்தால் புதிய பொறுப்புகளை வாங்குவதற்காக நிற்கக்கூடியதான எலிசா. ഗുരുവും മാതൃകയാണ്, ശിഷ്യനും മാതൃകയാണ്. குருவானவரும், அதாவது குருவும் அங்கே எடுத்துக்காட்டாக இருக்கிறான், சீசனும் எடுத்துக்காட்டாக இருக்கிறார். பவுலோசும் தீமோத்தேயுவும் போலയാണ്. அங்கே நாம் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமானால் அப்போஸ்தலனாகிய பவுலை போல, தீமோத்தேயுவை போல, ஏலியாவும் எலீஷாவுமாയിരിക്കും. எலியாவும் எலிசாவும். எலீஷா വളരെ സ്വാധീനിക്കപ്പെട്ടു. அங்கே எலியாவினால் எலிசா மிகவும் ஈர்க்கப்பட்டிருக்கிறார். தன்னுடைய பிரிய குரு விட்டுமாறுന്ന எலிசாக்கு മനസ്സിലായി. தன்னுடைய குருவானவர் இந்த உலகத்தை விட்டு போகிறார் என்ற எண்ணம் எலிசாவுக்கு வந்துவிட்டது. கர்த்தாവ് പോകുവാൻ ആഗ്രഹിച്ചപ്പോൾ ശിഷ്യന്മാർ വ്യസനിച്ചതുപോലെ, எப்படி ஆண்டவர் நான் உங்களை விட்டு போகிறேன் என்று சொன்னபோது சீசர்கள் வேதனைப்பட்டார்களோ அதே போல வேதனை தான் இப்பொழுது எலிசா படுகிறான். அதான் எலிசாவுடைய வாக்குகள் இன்று വ്യക്തമാകുന്നത്. அதைத்தான் எலிசா சொன்னதான வார்த்தைகளிலிருந்து நம்மாலே புரிந்து கொள்ள முடிகிறது. ഞാൻ നിന്നെ വിട്ടുമാറുകയില്ല, ഏലിയാവോട് പറഞ്ഞതാണ്. ഞാൻ നിന്നെ വിട്ടുമാറുകയില്ല, நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்று சொல்கிறார். ഞാൻ നിന്നെ അത്യന്തം സ്നേഹിക്കുന്നു, நான் உன்னை கடைசி வரைக்கும் நான் நேசிக்கிறேன், നീ എനിക്ക് മാതൃകയായിരിക്കുന്നു, நீ எனக்கு முன்மாதிரியாயிரு, നിന്റെ വിശ്വാസം ഞാനും മുറുകെ പിടിക്കും, உம்முடைய விசுவாசத்தை நானும் இறுக பற்றிக் கொள்கிறேன். മരണഭയമുണ്ടെങ്കിലും മഹാദൈവത്തിന് വേണ്ടി ഞാനും നിനക്ക് വേണ്ടി ധൈര്യത്തോടെ ശുശ്രൂഷിക്കും. மரண பயம் பிடித்தாலும் கூட கடைசி வரைக்கும் நான் உறுதியாக இருப்பேன். ஏலியாவு യാത്ര തുടരുകയാണ്. எலியாவுடைய பயணம் தொடர்கிறது. തനിക്ക് പോയേ മതിയാകുകയുള്ളൂ. அவன் போய்தான் ஆக வேண்டும். எலிசா புறகே எலிசா பின்னாலே ஓடுகிறான். நீ வரണ്ട എന്ന് பல പ്രാവശ്യം പറഞ്ഞതാണ്. எத்தனையோ முறை எலிசாவை பார்த்து சொல்கிறான், நீ வர வேண்டாம், நீ அங்கே இரு. இஸ்ரேல் மக்கள் கடந்ததுപോലെ താൻ പുറത്തേക്ക് പോയി. இஸ்ரவேல் மக்கள் கடந்து போனது போல எலியா அங்கே கடந்து போகிறார். ദൈവത്തിന്റെ പദ്ധതികൾ എത്ര സൂക്ഷ്മമാണ്. தேவனுடைய திட்டங்கள் எவ்வளவு நுணுக்கமாக இருக்கிறது. எത്ര സൂക്ഷ്മമായിട്ടാണ് ദൈവത്തിന്റെ പദ്ധതി. எவ்வளவு நுணுக்கமாக இருக்கிறது தேவனுடைய திட்டங்கள். ஏலியாவை விட்டு பிரிந்த எலிசாக்கு மற்ற சிஷ்யன்மார்க்கும் துக்கமுண்டாய். எலியா இந்த பூமியை விட்டு போவது என்பது எலிசாவுக்கும் மற்ற தீர்க்கதரிசன புத்திரர்களுக்கும் இது வேதனையான ஒரு காரியம் தான். அவருடைய ஸ்நேக கூட்டாய் அவசானிക്കുന്നതിലെ പ്രയാസം, அவருடைய அந்த அன்பின் ஐக்கியமானது இப்போது நிறுத்தப்பட போகிறது. പ്രവാചക ശിഷ്യന്മാർ എലീശയോട് പറഞ്ഞു, നീ ഇതിന്റെ പുറകെ പോകണ്ട, എലിയാവിന്റെ പുറകെ പോകണ്ട. மற்றவர்கள் சொல்லுகிறார்கள், எலியாவுக்கு பின்னாலே போக வேண்டாம் என்று சொல்கிறார்கள். எலீஷா പറഞ്ഞു, നിങ്ങൾ മിണ്ടാതിരിപ്പീൻ, நீங்கள் பேசாமல் இருங்கள், അത്യന്ത മഹത്വമായതാണ് സംഭവിക്കുവാൻ പോകുന്നത്. இதோ மிகப்பெரிய மேன்மையான ஒரு காரியம் இப்போது நடக்க போகிறது. ഇപ്പോൾ വേണ്ടിയത് നിശബ്ദതയാണ്. இப்போது ஒரு அமைதி தேவை.
വളരെ പൂർണ്ണമായ നിശബ്ദത, மிகவும் பரிபூர்ணமான ஒரு அமைதி, വിശുദ്ധമായ നിശബ്ദതയുടെ നിമിഷമാണ്. பரிசுத்தமான அமைதியின் நிமிடங்கள். ഇപ്പോൾ വേണ്ടിയത് നിശബ്ദമാണ്. இப்போது வேண்டியது அமைதி. മനുഷ്യ ശബ്ദം ഇവിടെ കേൾക്കേണ്ടതില്ല. மனுஷனுடைய சத்தம் அங்கே கேட்க கூடாது. നിങ്ങൾ മിണ്ടാതിരിപ്പീൻ, பேசாமல் இருங்கள். എല്ലാവരും വാ പൊത്തിക്കൊള്ളു. எல்லாரும் வாயை பொத்தி கொண்டு അത്ഭുതകരമായ ഒരു കാര്യം സംഭവിക്കുവാൻ, மிகப்பெரிய ஆச்சரியமான ஒரு சம்பவம் நடக்க போகிறது. എല്ലാവരും മിണ്ടാതിരിക്കും. எல்லாரும் அமைதியாக இருக்கிறார்கள். ഇപ്പോൾ നിശബ്ദത. ഇതാണ് എലീശ പറയുന്നത്. இதைத்தான் எலியா அங்கே சொல்லுகிறார். ഒരു നാൾ ഒരു വാതിൽ സ്വർഗ്ഗത്തിൽ തുറക്കും. ஒரு நாள் வாசல் பரலோகத்திலே திறக்கப்படும். അവിടെ നിന്ന് ഇവിടേക്ക് കയറി വരിക എന്നൊരു ശബ്ദം നാം കേൾക്കും. அப்போது இங்கே ஏறி வாருங்கள் என்கிறதான சத்தம் நமக்கு கேட்கும். ഏലിയാവ് അക്ഷരികമായി മരണനദിയായ യോർദാൻ വിഭജിച്ചു. எலியா எழுத்தின்படியே மரண நதியை கடந்து போகிறான். ദൈവസഭയുടെ ഉൽപ്രാപണത്തിൽ അക്ഷരീകമായി മരണനദി വിഭജിക്കപ്പെടും. எலியா ஆண்டவருடைய வருகையின் போது இந்த மரண நதியை விட்டு நாம் நிச்சயமாக நாம் எழுந்து போவோம். ഏലിയാവ് യോർദാൻ കടന്നു. எலியா யோர்தானை கடந்தான். അവിടെ എഴുതിയിരിക്കുന്ന ബെത്പയോരിനെതിരെയുള്ള താഴ്വരയിലേക്ക് ചെന്നു. பெத்பயோர் என்று சொல்லப்படுகிற தாழ்வரை பக்கமாக அவன் போகிறான். ആ വാക്ക് ശ്രദ്ധിക്കണം. அந்த வார்த்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். വലിയൊരു ആത്മീക അർത്ഥം അവിടെ. இதிலும் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கிறது. താഴ്വരയ്ക്ക് ഒരു പ്രത്യേകതയുണ്ട്. அந்த பள்ளத்தாக்குக்கு ஒரு பெரிய ஒரு சிறப்பு உண்டு. നെബോ പർവ്വതത്തിന് സമീപമുള്ള താഴ്വര. மெபோ என்று சொல்லப்படுகிற பர்வதத்துக்கு பக்கத்திலே. അവിടെയാണ് ദൈവം മോശയെ അടക്കിയത്. அந்த இடத்திலே தான் தேவன் மோசையை அடக்கம் செய்தார். അതിന്റെ സമീപത്തേക്ക് ദൈവദാസൻ എത്തിച്ചേർന്നു. அந்த இடத்திற்கு தேவனுடைய ஊழியக்காரராக எலியா வந்து சேர்ந்திருக்கிறார். നാം ഇപ്പോൾ എവിടെയാണ് ജീവിക്കുന്നത്? நாம் இப்போது எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? നമ്മുടെ പിതാക്കന്മാരുടെ കല്ലറയുടെ സമീപമാണ്. நாம் எல்லாரும் நம்முடைய பிதாக்களுடைய முற்பிதாக்களுடைய கல்லறைக்கு அருகிலே, നമ്മുടെ മുൻ ഉപദേഷ്ടാക്കന്മാരുടെ കല്ലറയുടെ സമീപത്താണ്. நம்முடைய முன்னாலே வாழ்ந்ததான ஊழியக்காரருடைய கல்லறைக்கு அருகிலே, മുൻ ദൈവമക്കളുടെ കല്ലറയുടെ അടുക്കലേക്കാണ്. நமக்கு முன்னாலே வாழ்ந்த தேவனுடைய பிள்ளைகளுடைய கல்லறைக்கு அருகிலே മോശ അടക്കിയ സ്ഥലത്തിലേക്ക് ഏലിയാവിനെ കൊണ്ടുവരും. மோசே அடக்கம் பண்ணப்பட்ட அந்த இடத்திலே இப்ப எலியா வந்திருக்கிறார். നാമും ഇപ്പോൾ അവിടെ തന്നെയാണ്. நாமும் இப்ப அங்கே இருக்கிறோம். ഒരു ഭാഗത്ത് കല്ലറയിൽ മരിച്ച വിശുദ്ധന്മാർ, ஒரு பக்கம் அடக்கம் பண்ணப்பட்டதான பரிசுத்தவான்கள், ഇവിടെ നാം ജീവനോട് ശേഷിക്കുന്ന വിശുദ്ധന്മാർ. இன்னொரு பக்கம் உயிரோடு இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள். ഒടുവിൽ കാഹളം ധ്വനിക്കും, கடைசியிலே காலம் துணிக்கும், മരിച്ച വിശുദ്ധന്മാർ ഉയർക്കും, மரித்து போனவரெல்லாம் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். ജീവനോട് ശേഷിക്കുന്ന വിശുദ്ധന്മാർ രൂപാന്തരം. பின்பு உயிரோடு இருக்கக்கூடிய நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். നാം ഒരുമിച്ച് ஹல்லேலூயா ശബ്ദത്തോടെ அல்லேலூயா என்கிற சத்தத்தோடு கூட സ്വർഗീയ ഉന്നതങ്ങളിലേക്ക് പ്രവേശിക്കുവാൻ பரலோகத்துக்கு நேராக எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். ഏലിയാവും എലീശയും ഒന്നിച്ചു നടന്നു. எலியாவும் எலிசாவும் இப்போது ஒன்றித்து நடக்கிறார்கள். പിരിയാൻ സമയം അടുത്തിരിക്കുന്നു. அவர்கள் பிரிய வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. തന്റെ ശിഷ്യന്റെ ആവശ്യം താൻ ചോദിച്ചു. உன்னுடைய தேவை என்ன என்று எலியா எலிசாவை பார்த்து கேட்கிறார். ഏലിയാവിന് നന്നായിട്ട് അറിയാം. எலியாவுக்கு தெரியும். എങ്കിലും എലീശയുടെ വായിൽ നിന്ന് കേൾക്കുവാനാകും. ஆனாலும் எலிசாவின் வாய் மூலமாக கேட்க அவன் விரும்புகிறான். കർത്താവ് ചോദിച്ചതുപോലെ പരിശുദ്ധാത്മാവിന്റെ വാഗ്ദാനം നിങ്ങൾക്ക് നൽകുമെന്ന് പറഞ്ഞതുപോലെ, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவானவர் பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களுக்கு தந்திருவேன் என்று சொன்னது போல, ഏലിയാവ് ചോദിച്ചു, എന്താണ് നിന്റെ യഥാർത്ഥ ആവശ്യം? எலியா கேட்கிறான், உன்னுடைய தேவை என்ன? ഇന്ന് ദൈവാത്മാവ് നമ്മളോട് ചോദിക്കുന്നു. இன்றைக்கு ஆவியானவர் நம்மை பார்த்து கேட்கிறார். കർത്താവിന്റെ വരവ് ഏറ്റവും അടുത്ത്. நம்முடைய ஆண்டோட வருகை இது சீக்கிரமாக இருக்கிறது. മകനെ മകളെ, എന്താണ് നിന്റെ ആവശ്യം? மகனே மகளே, உன்னுடைய தேவை என்ன? പണമാണോ? பணமா? ഭൂമിയാണോ? சொத்தா? മറ്റു കാര്യങ്ങളാണോ? மற்ற காரியங்களா? അതെല്ലാം നമുക്ക് വേണമെന്ന് കർത്താവിന് അറിയാം. அதெல்லாம் நமக்கு தேவை என்பது நம்முடைய ஆண்டவருக்கு தெரியும். നമ്മുടെ ഏറ്റവും വലിയൊരു ആവശ്യം എന്താണ്? நம்முடைய மிகப்பெரிய தேவை என்ன? നമ്മുടെ ഏറ്റവും വലിയ ആവശ്യം ദൈവാത്മാവിന്റെ പരിശുദ്ധാത്മാവിന്റെ നടത്തിപ്പാണ്. நம்முடைய மிகப்பெரிய தேவை என்பது பரிசுத்த ஆவியானவர் 100% நம்மை நடத்த ആ வேண்டும். ശക്തിയാണ് നമുക്ക് ആവശ്യം. அந்த வல்லமை தான் நமக்கு தேவை. ദൈവസഭയ്ക്ക് ആവശ്യം അതാണ്. தேவனுடைய திருச்சபைக்கும் அதுதான் தேவை. ഏലിയാവോട് ചോദിച്ചു, എലീശയോട് ചോദിച്ചു, എന്താണ് നിനക്ക് ആവശ്യം? எலிசாவை பார்த்து எலியா கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? ഏലിയാവ് പറഞ്ഞു, നിന്റെ ആത്മാവിന്റെ ഇരട്ടി എനിക്ക് വേണം. உம்முடைய ஆவியின் வல்லமை எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும். തന്നോട് യാചിക്കുന്നവർക്ക് എത്ര അധികമായി ദൈവാത്മാവിന്റെ ശക്തി നൽകുമെന്നാണ് തമ്മോട് കർത്താവ് പറഞ്ഞത്. தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயமல்லவா என்று நாம் வாசிக்கிறோமே. കർത്താവ് ആരോഹണം ചെയ്തപ്പോൾ ദൈവസഭയ്ക്ക് പരിശുദ്ധാത്മാവിന്റെ ശക്തി നൽകി. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சபைக்கு பரிசுத்த ஆவியானவரை தந்தருளினார். ഇവിടെ എലീശ ചോദിക്കുന്നത് ഇരട്ടി വേണമെന്നാണ്. இப்பொழுது எலியா கேட்கிறார், எனக்கு இரட்டிப்பான பங்கு வேண்டும். നമുക്ക് തോന്നും അദ്ദേഹം ഒരു അത്യാഗ്രഹമാണോ പറഞ്ഞത്? ஒருவேளை நாம் யோசிப்போம், இவனுக்கு அதிகப்படியான ஆசையா இருக்கிறதே. അയ്യോ അല്ല, അങ്ങനെയല്ല. அப்படி அல்ல. ഏലിയാവിനെ കാട്ടിലും ഇരട്ടി വേണ്ടിയാണ്. எலியாவை காட்டிலும் வல்லமை இவனுக்கு இரட்டிப்பான வேணுமா? അല്ലല്ല, അദ്ദേഹത്തിന് ഒരു കാര്യം അറിയാം. அவனுக்கு ஒரு காரியம் தெரியும். ആഹാബിന്റെയും ഇസബേലിന്റെയും
പിന്മാറിയ ഇസ്രായേലിന്റെ മുമ്പിൽ ഏലിയാവ് ശുശ്രൂഷ ചെയ്തെങ്കിൽ ஆகாபுக்கு முன்னாலே യേസബേலுக்கு முன்னாலே பாகால் தீர்க்கதரிசிக்கு முன்னாலே அவன் அந்த ஊழியத்தை செய்திருப்பானானால் ഏലിയാവ് പോയതിനു ശേഷം എത്ര അധികമായി എനിക്ക് ദൈവാത്മാവിന്റെ ശക്തി ഉണ്ടെങ്കിൽ അവിടെ നിൽക്കാൻ പറ്റുകയും எலியாவுக்கு பின்னாலே நான் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டுமானால் எனக்கு எவ்வளவு பெரிய வல்லமை தேவை. കർത്താവ് ഇന്നും ആഗ്രഹിക്കുന്ന അതാണ്. അധികം ചോദിക്കുന്നവരെയാണ് ദൈവം ആഗ്രഹിക്കുന്നത്. ஆண்டவருக்கு இன்றைக்கும் அதிகமாய் கேட்கிறவரைத்தான் அவர் விரும்புகிறார். അത്രമാത്രം ശക്തി തനിക്ക് ഉണ്ടെങ്കിൽ ഇനി നിൽക്കാൻ പറ്റുകയുള്ളൂ. அவ்வளவு வல்லமை இருந்தால் மட்டுமே நம்மால் நிலைத்து நிற்க முடியும். കാരണം അത്ര ദുഷ്ടതയുടെ നടുവിലാണ് ഞാൻ ജീവിക്കുന്നത്. அவ்வளவு பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். അനേക ഭക്തന്മാർ ജീവിച്ച ഒരു ലോകത്തിന്റെ പിന്നിലാണ് മുന്നോട്ടാണ് നാം ജീവിക്കുന്നത്. அநேக பரிசுத்தவான்கள் வாழ்ந்து மறைந்ததான அந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். അവരെക്കാൾ അധികമായി നാം ആത്മനിറവ് പ്രാപിക്കണം. அவர்களை காட்டிலும் அதிகமான ஆவியின் நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ദൈവാത്മാവിന്റെ നടത്തിപ്പ് നമുക്കുണ്ടാകണം. தேவ ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்த வேண்டும். ദൈവത്തിന്റെ ശുശ്രൂഷയ്ക്കുള്ള ശക്തി നമുക്കുണ്ടാകണം. தேவனுடைய ஊழியத்திற்கான வல்லமை நமக்கு கிடைக்க வேண்டும். കാരണം അത്ര ദുഷ്ടതയുള്ള ഒരു ലോകത്തിലാണ് നാം ജീവിക്കുന്നത്. அவ்வளவு துன்மார்க்கம் நிறைந்ததான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். എലീശയുടെ ആവശ്യം യാഥാർത്ഥ്യമായിരുന്നു. ஆக எலியாவுடைய தேவையானது மிக உண்மையாயிருந்தது. അതിനൊരു എതിരും ഏലിയാവ് പറയുന്നുമില്ല. அதற்கு எதிராக எலியா ஒன்று சொல்லவில்லை. ഒരു കണ്ടീഷനേ ഉള്ളൂ. ஒரு நிபந்தனை இருந்தது. ഞാൻ പോകുമ്പോൾ നീ എന്നെ കാണുന്നുവെങ്കിൽ അങ്ങനെ സംഭവിക്കും. நாம் போகும்போது நீ என்னை பார்த்தால் அது உனக்கு கிடைக்கும். ഞാൻ പോകുമ്പോൾ നീ എന്നെ കാണണം. நான் போகிறதை நீ பார்க்கணும். നിന്റെ ആവശ്യവും ഉത്തരവാദിത്വവും അവിടെ നീ വ്യക്തമാക്കണം. அங்கே உன்னுடைய தேவை என்ன என்பதை நீ தெளிவுபடுத்த வேண்டும். നിനക്ക് അത്ര ആവശ്യമാണെങ്കിൽ നീ എന്നെ പോകുമ്പോൾ കണ്ടിരിക്കുന്ന വിധത്തിൽ உனக்கு அவ்வளவு தேவை என்றால் நீ நான் போகும்போது கண்டிப்பாக என்னை பார்க்க வேண்டும். കർത്താവ് സ്വർഗ്ഗാരോഹണം ചെയ്യുമ്പോൾ ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது ശിഷ്യന്മാർ നോക്കിക്കൊണ്ട് നിന്നു എന്നാണ് പറയുന്നത്. அங்கே சீசர்கள் அவரை அண்ணாந்து பார்த்து நின்று கொண்டிருந்தார்கள். ഏലിയാവ് ഉൽപ്രാപണം ചെയ്തപ്പോൾ எலியா அங்கே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது അഗ്നിമയ രഥങ്ങളിൽ താൻ എടുത്തുകൊള്ളപ്പെട്ടപ്പോൾ அக்கினிமயமான ரதங்கள் அவரை மேலே கொண்டு போகிற போது എലീശ നിലവിളിച്ചു, എന്റെ പിതാവേ, ഇസ്രായേലിലെ തേരും തേരാളിയുമായുള്ളവേ. எலிசா இங்கே முறையிடுகிறான். ஓ இஸ்ரவேலின் பிரபுவே என்று சொல்லி முறையிடுகிறார். നമ്മുടെ കർത്താവ് പോയപ്പോൾ ശിഷ്യന്മാർ നോക്കിക്കൊണ്ടു. நம்முடைய ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சீசர்கள் பார்த்திருந்தார்கள். ഞാനും നിങ്ങളും അതിലുണ്ടായിരുന്നു. நானும் நீங்களும் அப்படி இருந்தோம். പുതിയ നിയമസഭ നോക്കിക്കൊണ്ട് നിൽക്കുമ്പോൾ നമ്മുടെ കർത്താവ് സ്വർഗ്ഗത്തിലേക്ക്, புதிய ஏற்பாட்டு சபையானது பார்த்து கொண்டிருக்கிற போது நம்முடைய ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். അതുപോലെ തന്നെ ക്രിസ്തു തിരിച്ചു വരും. அதுபோலவே கிறிஸ்துவானவர் திரும்ப வருவார். പ്രിയപ്പെട്ടവരെ, നമ്മുടെ ഉൽപ്രാപണ സമയത്ത് நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த வேளையில் നമ്മുടെ ആത്മീക സ്ഥിതി എന്തായിരിക്കും? நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கும்? ഒടുവിൽ അത് സംഭവിച്ചു. അഗ്നിമയ രഥങ്ങൾ വന്ന് ഏലിയാവെ സ്വർഗ്ഗത്തിലേക്ക്, கடைசியிலே அக்கினிமயமான ரதங்கள் வந்து எலியாவை கொண்டு போனது. വാസ്തവത്തിൽ അഗ്നിമയ രഥങ്ങളാണ് വന്നത്. அக்கினிமயமான ரதங்கள் தான் அங்கே வந்தது. അതുപോലെയുള്ള കുതിരകൾ വന്നു. அதுபோல குதிரைகள் வந்தது. കൊടുങ്കാറ്റുണ്ടായി. மிகப்பெரிய கொடுங்காற்று ஏற்பட்டது. അത് രണ്ട് കാര്യങ്ങൾ അവിടെ വ്യക്തമാണ്. அங்கு ரெண்டு காரியம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ഉൽപ്രാപണം വേഗത്തിലായിരിക്കും. அந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது மிக விரைவாக நடக்கக்கூடிய ஒன்று. പൗലോസ് പറയുന്നത് കണ്ണിമയ്ക്കുന്നതിനിടയിൽ. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை பற்றி சொல்லுகிற போது நாம் எல்லாரும் ஒரு இமைப்பொழுதிலே எடுத்துக்கொள்ளப்படுவோம். സെക്കൻഡുകൾക്കുള്ളിൽ, ஒரு சில நிமிடங்கள், ஒரு மினிட்டுகளுக்குள்ளே. അതിന്റെ ശാസ്ത്രം എനിക്ക് അറിഞ്ഞുകൂടാ. அது எப்படி என்று எனக்கு தெரியாது. പക്ഷേ അത് സംഭവിക്കുമ്പോൾ அப்படிதான் சம்பவிக்க போகிறது. അവിടെ പറയുന്നത് രഥങ്ങളും കുതിരകളും. அங்கே ரதங்களும் குதிரைகளும். അത് അതിന്റെ വേഗതയാണ് സൂചിപ്പിക്കുന്നത്. அது அந்த வேகத்தை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. തീ എന്ന് പറയുന്നത് അതിന്റെ മഹത്വത്തെയും പ്രഭയുമാണ്. அந்த அக்கினி என்பது அந்த வல்லமையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. കർത്താവിന്റെ വരവിലും ആ മഹത്വം ഉണ്ടായിരിക്കും. ஆண்டவர் வருகிற போது அந்த மகிமை நமக்கு வெளிப்படும். സെക്കൻഡുകൾക്കുള്ളിൽ നാം അവന്റെ இமைப்பொழுதிலே நாம் அறிமுகப்படுவோம். 1 കൊരിന്ത്യർ 15:52 നാം വായിക്കുന്നു. 1 கொரிந்தியர் 15:52 நாம் வாசிக்கிறோம். കണ്ണിമയ്ക്കുന്നതിനിടയിൽ, கண் இமைப்பொழுதிலே, ഞൊടിയിടയിൽ, இமைப்பொழுதிலே, കണ്ണിമയ്ക്കുന്നതിനിടയിൽ, கண் இமைக்கும் நேரத்திலே, ഒടുവിലത്തെ കാഹളം ഊതുമ്പോൾ, கடைசி எக்காலம் தொனிக்கும் போது, ആ കാഹളം ധ്വനിക്കും. அந்த எக்காலம் தொனிக்கிற போது മരിച്ചവർ ഉയർക്കും. மரித்தோர் உயிரோடு கூட எழுந்திருப்பார்கள். ജീവനോട് ശേഷിക്കുന്ന നാം രൂപാന്തരപ്പെടും. ஜீவனோடு கூட இருக்கக்கூடிய நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். സൈമൺ സാർ പാടിയത് 1000 കോടി വാനഗോളങ്ങളെ താണ്ടി നാം ഉയരങ്ങളിലേക്ക് ചെല്ലും. மகாகவி கவி சைமன் சார் பாடினது போல 1000 கோலங்களை தாண்டி நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ഏലിയാവ് ചുഴലിക്കാറ്റിൽ സ്വർഗ്ഗത്തിലേക്ക്, அப்படி சுழல் காற்றிலே எலியா பரலோகத்திற்கு ഒരു எடுத்துக்கொள்ளப்பட்டார். വീരനെ പോലെ,
ஒரு வீரனை போல, ഒരു രാജകുമാരനെ പോലെ, ஒரு ராஜாவின் மகனை போல, ഒരു ജയാളിയായി, ஒரு வெற்றி வீரனாக സ്വർഗ്ഗത്തിൽ കയറി. பரலோகத்துக்கு போனார். നാമും തലകുനിച്ചായിരിക്കയില്ല സ്വർഗ്ഗത്തിൽ കയറി. நாமும் பரலோகத்துக்கு போகிற போது தலை குனிந்த நிலையில் அல்ல. ഞാൻ ജയാളിയായതുകൊണ്ട് നിങ്ങളും ജയാളിയാണ്. நான் வெற்றி வேந்தனாய் இருக்கின்ற காரணத்தினாலே நீங்களும் வெற்றியாளர்கள். ക്രിസ്തുവിന്റെ മുമ്പിൽ നാം ക്രിസ്തുവിനെ പോലെ തന്നെ നാം ഉയരങ്ങളിലേക്ക് അവനിലൂടെ പ്രവേശിക്കും. நாம் அப்படிப்பட்ட மனநிலையோடு கூட அவருடைய சமூகத்துக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ഒരു നാൾ നാമും സ്വർഗ്ഗത്തിൽ പ്രവേശിക്കും. நான் ஒரு நாளிலே நாமும் பரலோகத்துக்கு போவோம். നമ്മെ സ്നേഹിച്ച് നമുക്ക് വേണ്ടി മരിക്കുവാൻ ഈ ലോകത്തിലേക്ക് വന്ന കർത്താവ്, நம்மை நேசித்து நமக்காக மரிப்பதற்காக இந்த உலகத்துக்கு வந்த நம்முடைய கர்த்தர், നമുക്ക് വേണ്ടി സകല കഷ്ടതകളും ക്രൂശിൽ ശാന്തമായി അനുഭവിച്ച, நமக்காக சகல பாடுகளையும் பொறுமையோடு கூட சகித்த நம்முடைய ஆண்டவர், തന്റെ രക്തവും ജീവനും നൽകി നമ്മെ വീണ്ടെടുത്ത നമ്മുടെ കർത്താവ്, நமக்காக தன்னுடைய ஜீவனையும் ரத்தத்தையும் கொடுத்த நம்முடைய ஆண்டவர், ഉയർത്തെഴുന്നേറ്റുന്ന സ്വർഗ്ഗത്തിൽ ജീവിക്കുന്ന നമ്മുടെ കർത്താവ്, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த இன்றைக்கும் பரலோகத்தில் ஜீவிக்கக்கூடிய நம்முடைய கர்த்தர், തന്നിൽ വിശ്വസിച്ചവരെ ചേർപ്പാൻ ഈ ലോകത്തിലേക്ക് വരും. அவரை விசுவாசிக்கிறவர்களை சேர்த்துக் கொள்ளும்படியாய் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறார். ആ ഗണത്തിൽ നാം ഉണ്ടായിരിക്കും. அந்த கூட்டத்திலே நாம் இருக்க வேண்டும். ഇന്ന് ഈ വാക്ക് കേട്ടവരിൽ ആരെങ്കിലും, இந்த வார்த்தைகளை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்களில் யாராவது, യുവാക്കന്മാർ, യുവതികൾ, வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார்கள், അറിയാവുന്ന കുഞ്ഞുങ്ങൾ ആരെങ്കിലും, விவரம் தெரிந்ததான பிள்ளைகள் யாராவது, നിങ്ങൾ ചിന്തിക്കുക, നിങ്ങൾ ആ ഗണത്തിൽ ഉണ്ടാകുമോ? நீங்கள் அந்த கூட்டத்திலே எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்திலே இருப்பீர்களா? ഞാൻ യേശു ക്രിസ്തുവിനെ രക്ഷിതാവായി സ്വീകരിച്ചിട്ടുണ്ട്. நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். അറിവുള്ള പ്രായത്തിൽ, ചെറിയ പ്രായത്തിൽ അത് സ്വീകരിക്കാം. உங்களுக்கு விவரம் தெரிந்த இந்த பருவத்திலேயே நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். എത്ര അധിക പ്രായത്തിലും സ്വീകരിക്കാം. எவ்வளவு வயதானவராக இருந்தாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலாம். നമുക്ക് ജീവനുള്ള ആയുസ്സിന്റെ സമയത്ത് എപ്പോൾ വേണമെങ്കിലും അത് സ്വീകരിക്കാം. நமக்கு உயிர் இருக்கிற போதே எப்போது வேண்டுமானாலும் நம்முடைய ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலாம். ചിന്തിക്കുക, നാം അവൻ വരുമ്പോൾ അവന്റെ ഉള്ളവരായി കാണുമോ? அவர் வருகிற போது எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்திலே நாமும் இருப்போமா? കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിനെ നിങ്ങൾ സ്വന്തം രക്ഷിതാവായി സ്വീകരിക്കണം. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ഞാൻ ദൈവസഭയ്ക്കുള്ള ദൂതാണെങ്കിലും കുഞ്ഞുങ്ങളെയും യൗവനക്കാരെയും ഓർത്ത് ഒരു കാര്യം പറയുന്നു, ആത്മീയ നിർണയം പ്രാപിക്കാത്തവർ ഇന്ന് തന്നെ കർത്താവിന്റെ രക്ഷിതാവും കർത്താവുമായി. நான் திருச்சபைக்கு பிரசங்கம் செய்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எனக்கு முன்பாக இருக்கக்கூடிய பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் நான் மனதிலே கொண்டு நான் கேட்கிறேன், ആ നിശ്ചയ രക്ഷയുടെ നിർണയമില്ലാത്ത ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ, இந்த ரட்சிப்பு நிச்சயம் இல்லாமல் யாராவது இங்கு இருப்பீர்களா? ഇതെല്ലാം സംഭവിക്കുവാൻ പോകുന്ന കാര്യം. இதெல்லாம் நடக்க போகிறது. നാം കർത്താവിന്റെ അടുക്കിലേക്ക് ചേരുവാൻ പോകും. நாம் ஆண்டோட சமூகத்திலே நெருங்கி சேர போகிறோம். നിങ്ങളുടെ പ്രിയപ്പെട്ടവർ ചേരും. உங்களுக்கு மிகவும் வேண்டப்பட்டவரெல்லாம் அங்கே போவார்கள். പ്രസംഗിച്ച ദൈവദാസൻ ചേരും. பிரசங்கம் செய்ததான நாங்கள் அங்கே இருப்போம். ഇവിടെയുള്ള ദൈവദാസന്മാർ ചേരും. இங்க இருக்கக்கூடிய தேவனுடைய ஊழியக்காரர் இருப்பார்கள். നിങ്ങളുടെ മാതാപിതാക്കൾ ആ വിധത്തിലായിരിക്കും. மரித்து போனதான உங்களுடைய பெற்றோர்கள் அங்கே இருப்பார்கள். അവരോടുകൂടെ ഉയർത്തെഴുന്നേറ്റ് പോകുന്ന അനേക വിശുദ്ധന്മാർ കാണും. அவரோடு கூட உயிர்த்தெழுந்து பரலோகத்து போட அநேக பரிசுத்தவான்கள் அங்கே இருப்பார்கள். നിങ്ങളും അവരോടൊന്നിച്ച് കാണണം. நீங்களும் அவரோடு கூட இருக்க வேண்டும். അതിനുള്ളത് ലളിതമായ വിശ്വാസം. அதற்கு தேவை மிக எளிமையான ஒரு விசுவாசம். യേശു ക്രിസ്തുവിനെ എൻ്റെ സ്വന്തം രക്ഷിതാവും കർത്താവുമായി സ്വീകരിക്കുക. இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராகவும் தெய்வமாகவும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ആരെങ്കിലും ആ അനുഭവത്തിൽ ഇല്ലെങ്കിൽ അവരും കൂടെ അനുഭവത്തിലേക്ക് കടന്നു വരുവാൻ, யாராவது இந்த அனுபவம் அனுபவத்துக்குள்ளே வராதவர்களாக இருந்தால் இன்றைக்கு நீங்கள் கடந்து வாருங்கள். അതിനുവേണ്ടി ഈ ആഹ്വാനം ഞാൻ ഒടുവിൽ அதற்காக உங்கள் அன்போடு கூட நான் அழைக்கிறேன். ദൈവം ഇവിടെയുള്ള ദൈവസഭയെ ധാരാളമായി അനുഗ്രഹിക്കും. இங்க இருக்கக்கூடிய திருச்சபையை ஆண்டவர் மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. അതിഥികളായിട്ടും അല്ലാതെയും ഇവിടെയുള്ള കുടുംബങ്ങളെ അനുഗ്രഹിക്കട്ടെ. விருந்தினர்களாக அல்லாத எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. വ്യക്തിപരമായും കുടുംബമായും നിങ്ങളെ അനുഗ്രഹിക്കട്ടെ. தனிப்பட்ட முறையிலே குடும்பமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். സഭയിലെ സുവിശേഷന്മാരെയും ദൈവദാസന്മാരെയും അധികമായി இங்க இருக்கக்கூடிய தேவனுடைய ஊழியர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். കർത്താവിന്റെ വരവരെയും കർത്താവിന്റെ സാക്ഷ്യം പുലർത്തുവാൻ ഇവിടെയുള്ള ദൈവജനത്തിനിടയാകട്ടെ. ஆண்டவர் வருகை வரைக்கும் ஆண்டவருக்கு சாட்சிகளாக நாம் ஒவ்வொருவரும் இருப்போம். ഈ വാക്കുകളാൽ ദൈവം നമ്മെ അധികം അനുഗ്രഹിക്കുമാറാകട്ടെ. இந்த வார்த்தைகளினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ആമേൻ. ஆமென்.